எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்களை மறைச்சிருவாங்க போல. 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க மேபி இப்போ 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது போல. அது மாதிரி பல்வேறு தொழில் நடத்தக்கூடிய முதலாளிகள் முதல்ல இருந்ததை விட பெரிய அளவில் லாபம் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க போல. வரலாறு காணாத தகவல், வரலாற்றுலேயும் இந்த மாதிரி தகவல் இல்லை அப்படின்ற மாதிரி முதல் முறையாக 2,37,000 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது ஏப்ரல் மாசத்துல நடந்திருக்கு. ஆக இந்தியாவில் வர்த்தகம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சமயத்தில் அமெரிக்காவினுடைய தகவல் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய பொருளாதாரம் என்பது குறுகிட்டே வருது, அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் என்பது குறைஞ்சு வருது. இதில் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது நான் கிடையாது, நான் இப்போதானே பதவி ஏற்றுக்கிட்டேன், 4 வருஷமா பிடன் இருந்தார் இல்லையா, அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே சண்டைகள். இதையெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு இன்னொரு 20 நாளைக்கு, இப்போ கடந்த 20 நாளாக நம்மளுடைய மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பணம் போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு எஃப்ஐஎஸ் மறுபடியும் நாளைக்கு வந்த உடனே ஒரு 200-300 பாயிண்ட் நிஃப்டி தூக்கி அப்படியே அடுத்த வாரத்திலையும் தூக்கி 26,000 கொண்டு வந்து விட்டாங்கன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். டேய், நாங்க தான்டா ஏற்கனவே தீஞ்சு போயிருக்கோம், மறுபடியும் எங்களை பத்த வச்சிருவாங்களே அப்படின்ட்டு இந்த அமெரிக்காவினுடைய தகவலை பார்த்துட்டு அதிகமாக பயப்படக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஐடி இண்டெக்ஸ் அத்தான் இருப்பாங்க. ஐடி இண்டெக்ஸ் கூட சமீபத்தில் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20% பக்கம் ஏறி வந்திருக்கான். 30,000 கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்திருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுவானா இல்லையா, இல்லை ஒரு சைட்வேஸ் மாதிரி கீது வந்துருவானா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போவான்னு யாருக்குமே என்ன நடக்கும்னு தெரியல. இந்த சமயத்தில் இப்படி அமெரிக்காவையே நம்பியே இருக்கக்கூடிய இந்த ஐடி தொழிலுக்கு என்ன ஒரு சோதனையான செய்தி அப்படின்றது வந்திருக்கு. இதையே மார்க்கெட் எப்படி எடுத்துக்கும்னு தெரியல. நாளைக்கு வரும்போது தெரிஞ்சிடும் ஐடி கம்பெனிகளினுடைய தலையில அடியா இல்லை இடியா அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னே தெரியல, யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 1,200 ரூபாயிலிருந்து தொடர்ந்து கீழே இறங்கி வெறும் 644 ஒரு மிக முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு இடம் இதே மாதிரி தான் ஒரு முறை 700 ரூபா பக்கத்தில் வந்தான், அப்புறம் மார்க்கெட்டில் நிற்க முடியாமல் 500 ரூபா வரைக்கும் கீழே வந்தான், மறுபடியும் மிக முக்கியமான இடத்துல நிற்கிறான். இனி என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வரிசையாக அவங்களுடைய ஏப்ரல் மந்த்தினுடைய சேல்ஸ் டேட்டா வெளியிடுறாங்க. மாருதி, டாடா போன்றவங்களாம் விடும்போது டாடா மட்டும் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா, எங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் ஆகட்டும், பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் ஆகட்டும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணல சேல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. என்ன ஒரு கொடுமை, ஒண்ணுமே புரியல. டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா போன வருஷம் ஏப்ரல் நடந்த சேல்ஸை விட இந்த வருஷம் ஏப்ரல்ல சேல்ஸ் கம்மியா இருக்கு. சரி, இவன் இப்ப இந்த நிலைமையில் இருக்கானா, இவனுடைய சேல்ஸும் கம்மியா இருக்கு, இந்த ஸ்டாக்கினுடைய விலையும் கம்மியா இருக்கு. சரி, இப்ப மற்றவங்களையெல்லாம் நம்ம போய் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், மாருதி போய் எடுத்தா அசால்ட் விடுறான், ஒண்ணுமே இல்லை, கிளீன் போல்ட் ஆக்குற மாதிரி ரொம்ப மிக தெளிவா சொல்றான். போன வருஷம் 1,68,000 எங்களுக்கு சேல்ஸ், இந்த வருஷம் 1,79,791 வெஹிக்கிள் சேல்ஸ் ஆயிருக்கு ஏப்ரல் மாசத்துல அப்படின்ற மாதிரி தகவல் விடுறான். சரி, இவன் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். இவனை போய் எடுத்து பார்த்தோம்னாக்க இவனு என்னென்ன சிம்பிளா சொல்றான், எங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது 28% ஏறி இருக்கு. இதே எக்ஸ்போர்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா 1,857 மிகவும் குறைவானதான் போன வருஷத்து. இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா 82% எங்களை எக்ஸ்போர்ட்லயும் எங்க வண்டியை லைக் பண்றாங்க அப்படின்றான். உடனே நீங்க என்ன நினைப்பீங்க, ஆஹா டாடா மோட்டார் மாதிரியே எம்மண்டம் உளுந்து கிடப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவன் ஆல்ரெடி மேலதான் இருக்கான், 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் இருக்கான். சமீபத்தில் கூட 2,400 வந்தவன் இப்ப 3,000 ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன காரணம் அப்படின்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு செக்டர் இருக்கு, அந்த செக்டர்ல லீடிங் பிளேயர்ஸ்னு பார்த்தா மாருதி இருக்கு, ஹூண்டாய் இருக்கு, எம்என்டம் இருக்கு, டாடா மோட்டார் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது டாடா மோட்டருக்கு மட்டும் இந்த மாதிரி வெஹிக்கிள் சேல்ஸ்ல கும்பா பாடுது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அட பாவி கோல்டு, உனக்கு எப்படி இறங்க தெரியலனா எங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை பாடம் படிச்சுட்டு போயா. குப்புன்னு உழுவான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஒருத்தர் 20% உழுந்தா இன்னொருத்தர் 40% வேகமா இறங்கி காட்டுவான், இன்னொருத்தர் கீழே படுத்துருவான். அந்த மாதிரி இறங்குறது எப்படின்னு எங்ககிட்ட நீ பாடம் படிச்சுட்டு போயா அப்படின்ற மாதிரி கோல்டினுடைய கடந்த 5 நாட்களினுடைய விலை லேசாக சரிவடைஞ்சிருக்கு. ஆனா இவனுக்கு சரியா விழுகவே தெரியல. இவன் சரியான இவனுக்கு திறமை இல்லை. எப்படி கீழே விழுந்திருக்கான்னு பாருங்களேன். ஒன்றும் பெருசா விழுகல, ஒரு துளி விழுந்திருக்கா. கடந்த ஒரு மாதத்துல உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சோண்டு விழுந்திருக்கா.
மேபி இப்போ அமெரிக்காவினுடைய ஜிடிபி பெரிய அளவில் வளர்ச்சி அடையில, இன்ஃபேக்ட் அது குறுகிட்டு வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால ரெசஷன் இது ஏதாவது வருமோன்னு அடுத்த வாரங்களில் இவனை தூக்கி விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வீட்டை மக்கள்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏதாவது பெருசா கிராஷ் ஆகுமோன்னு. ஒன்றும் கிராஷ் ஆகல. நண்பர்களே, மும்பையில பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் ஏறுற மாதிரிலாம் தகவல் படிச்சுட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் இந்த மாதிரி செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த செக்டர்ல ஏதாவது கம்பெனிகள் இருக்கு அப்படின்னு இந்த ஹட்சன் அக்ரோ அப்படின்ற கம்பெனி எல்லாம் இருக்கு. இவனுடைய பிரைஸ் என்பது கடந்த ஒரு வருஷத்துல 1350 ரூபாயிலிருந்து இறங்கி 52 வீக் லோ அப்படின்றதுலாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இது ஏதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியானா ரொம்பவுமே மீடியமான லாபம், ஒன்றும் பெருசா இப்ப வரைக்கும் லாபம் என்பது இல்லை. இந்த சமயத்தில் கடந்த 2 குவார்டர்களாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் லேசா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற கம்பெனிகள்லாம் இனி என்ன ஆகும், இது போன்ற நியூஸ் செய்திகள் வரும்பொழுது இவனுக்கு என்ன பண்ண போறானுங்க அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடந்த 5 வருஷத்துல இவனு என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கானுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரூபா ரேஞ்சில இருந்து 1300 ரூபா வரைக்கும் போனவனுங்க இப்ப 2023 என்ன விலை இருந்ததோ அந்த விலையில உளுந்திருக்கான். ஸோ ஆடிக்கு ஒரு தகவல் வரும், அமாவாசைக்கு ஒரு தகவல் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக்டர்ல இருக்கக்கூடியவன் தான் இந்த டெய்ரிஸ். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, அது மும்பையில மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இப்பதான் ஒரு மிக முக்கியமான தகவல். நம்மளுடைய ருப்பி தன்னுடைய வேலையை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கான். அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்மளுடைய ஆள் ஒரு கட்டத்தில் 87 ரூபா 50 பைசாவெல்லாம் போயிட்டான். இன்னமும் அவனுக்கு பெருசா எந்திரிச்சு ஆடிட்டு இருக்கிற மாதிரி. இது வேற எதனாலையும் இல்லை, ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே நான் அமெரிக்காவை தூக்கி நிறுத்துவேன், அமெரிக்க டாலர் தூக்கி நிறுத்துவேன்னு சொன்னதுனால செயற்கையாக ஏற்றப்பட்டதான். 84 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் குடுகுடுன்னு 87 ரூபா வரைக்கும் போயிட்டான். உடனே வெளிநாட்டு கம்பெனிகள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிலையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுகளும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அங்கிருந்து டாலரை கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ரூபாய்கள் கிடைக்குமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டது போல இந்த ட்ரம்ப் பண்ண கூத்துனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாலருக்கு எதிராக மற்ற நிறைய கரன்சிகள் தன்னைத்தானே ஸ்திரப்படுத்திக்கிறான். அவன் என்னைய ஆளு பெரிய டாலர், அவன்கிட்ட என்னைய விஷயம் இருக்கு, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட் மூலமாகவே நம்மளுடைய ஆட்கள்லாம் இப்போ ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 87 ரூபாய்க்கு பக்கத்தில் போய் பயமுறுத்தி கொண்டு இருந்த நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக இப்போ 84.61 ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா நண்பர்களே, எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் நல்ல வருமானம் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஐடி துறைகள், ஃபார்மா துறைகள் போன்ற பல்வேறு துறைகளுக்கு இப்போ ஆப்ரேட்டிங் அவங்க என்ன நஷ்டத்துக்காக விற்க போறாங்க கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைஞ்சு வரும். நண்பர்களே, எத்தனையோ கம்பெனிகள் ஏறான் இறங்குறான், ஆனா அவனுக்கு பின்பலமாக பக்கபலமாக அவனுடைய ரிசல்ட்டுகள் இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் அப்படின்ற கம்பெனி ஒரு காலத்துல 1400 ரூபாய் ரேஞ்சில் இருந்த கம்பெனி, அதுக்கப்புறம் கீழே ஆல்மோஸ்ட் 600 ரூபா போயிட்டு இப்போ அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 746 ரூபா. ஸோ லோ ரேட்ல இருந்து ஒரு ஷேருக்கு 146 ரூபா ஏறி வந்திருக்கான்னா இவன் Q3ல செஞ்ச வேலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி 150 கோடி அப்படின்றது அசால்ட்டா கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அப்படியே சரக்குன்னு கீழே விழுந்திருக்கான். 68 கோடி தான் அவனுடைய Q3 ரிசல்ட் அப்படின்றத காமிச்சிருக்கான். இதுக்கு தான் அவனுக்கு மேலே மண்டை மேலே ஒன்று வச்சு இறக்கி விட்டாங்க. 1400 ரூபாயிலிருந்து இவன் பாட்டிக்கு இப்போ 700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறைய பேர் பொறுத்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த IRCTC அப்படின்ற பங்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கில்லி மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன அப்படின்னாக்கா கீழே சும்மா படுத்து கிடப்பான், அப்புறம் திடீர்னு எங்காவது மேல் நோக்கி போவான். அந்த மாதிரி இந்த 2025 பண்ணுவானா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி ஒரு முறை 2022 சமயத்தில் ஏறி காமிச்சான், அப்புறம் ஒரு முறை 2022 ஒருக்கா, அப்புறம் 2023 ஒருக்கா, அப்புறம் 2024 ஒருக்கா, அப்புறம் 2024 இருந்து தொடர்ந்து இறங்கிட்டே வந்துகிட்டு இருந்தவன் இப்ப 2025 என்ன பண்ண போறான், பழையபடி 400 ரூபா ரேஞ்ச் போக போறானா இல்ல பழையபடி எங்காவது மேல போவானா அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பங்கு, ஆனா அண்ணாந்து பார்த்தா ஆகாயம் இருப்பது போலவும் குமிஞ்சு பார்த்தோம்னாக்கா மண்ணுக்குள்ள ரொம்ப தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர்லாம் போற மாதிரியும் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த IRCTC இருக்கு. 2 வருஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அளவுல குதிச்சிருக்கான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் யாராவது ரொம்ப கனவோட பெரிய லாபம் கிடைக்குன்னு கனவோட எடுத்திருந்தாங்கனாக்கா அந்த கனவை நசுக்கி விட்ட ஒரு பங்குல இந்த டாடா கெமிக்கல் ஒன்று. ஏன் அப்படின்னாக்கா அவன் இப்போ வந்து விழுந்திருக்கக்கூடிய இடம் 2022களில் என்ன லெவல் இருந்தானோ அந்த லெவலில் வந்து விழுந்திருக்கான். இவனுடைய ஹையெல்லாம் ஆல்மோஸ்ட் 1200 ரூபாய்னு இருக்கு. இடையில எப்போ ஒரு தடவை 2022ல இதே லெவல்ல இருந்து சரசரன் மேல் நோக்கி ஏறினான். அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச தெரியப்படுத்துங்க. 2022ல இந்த மாதிரி டாடா கமல் டபக்குன்னு ஏறினான். இனி இந்த 2025ல என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ரொம்பவுமே முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர்த்துக்கு துக்கம் தொண்டை அடைச்சிடும். ஏன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. என்ன கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கன்னா, இந்த ஜூப்ளின் இன்கிரியா போன்ற எக்ஸாம்பிள் கொண்ட ஒரு சில பங்குகள்லாம் வந்து அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வளரும் நிலையில கொடுத்துருக்கான். 49 கோடி 59 கோடி 69 கோடின்னு வளரும் நிலையில அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கான். இனி Q4ல என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவன் எப்படி லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கானோ அதே மாதிரி அப்ப இவனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி நடக்கல. அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டினுடைய வீக்னஸ்னால 800 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் 650 ரூபாயில வந்து கீழே வந்திருக்கான். இவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பரிசு என்னன்னா 1 இயர் லோ பக்கத்துல போகல, 400 ரூபாய் வரைக்கும் போகல, ஏதோ பாதி தான் சரிவடைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரே ஒரு பெருமை தான். மற்றபடி வேற ஒரு பெருமை இல்லை. இப்போ அவன் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் துக்கம் தொண்டை அடைச்சிக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தகவல். ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை. இவனால பெருசா பிரச்சனை, இவன் பண்ணக்கூடிய சேல்ஸு அந்த பிஸ்னஸை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்த போட்டியால ஒருத்த வந்துட்டான் அப்படின்ற ஒரு நிலைமையிலும் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய அளவில் சரிவில் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பழைய கையை போய் தொட்டுட்டு தான் மிகப்பெரிய சரிவடைஞ்சான். அவனுடைய பழைய கை ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாதம், போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் 3400 ரூபா பழைய ரேட்டுக்கு வந்து எல்லாரும் தப்பிச்சு போகிறதுனா போங்க, என்னத்தான் பார்க்குறீங்களா, நான் தான் உச்சாணி கும்பு மாதிரி அடிக்கடி போட்டு குப்புற விழுந்திருக்கேன். இப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் என்னை நம்பி இன்னுமாடா என்னை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போகலையாடா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு ஒரு கட்டத்தில் வந்து பல பேர்த்த காப்பாற்றி விட்டுட்டு தான் பெருசாக சரிவடைஞ்சிருக்கான். அப்படி சரிவடைஞ்சுமே சமீபத்தில் இந்த பங்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2000 ரூபா போனவன் 2400ன்னு ஆல்மோஸ்ட் 20% ஏறி காமிச்சிருக்கான். இந்த கம்பெனி அவ்வளவுதான் பண்ணும். ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை. எங்களுக்கே இந்த மோசமான சூழ்நிலையிலும் எங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேரினுடைய விலை பெரிய அளவில் பண்ணியிருக்கு. சில பேர்த்துக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும், எப்படா இந்த குடும்பத்தில் மட்டும் மாமியார் மருமகள் சண்டை வரல, எப்படா அவனுக்கு வீட்டில் மட்டும் வீட்டம்மா அவனை அடிக்கல, டார்ச்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர்த்துக்கு அடுத்தவங்க மேலே பொறாமை என்பது இருக்கும். அந்த வகையில் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டை வச்சிருக்கிறவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. ஏன்னு கேளுங்க, சும்மா பொசுக்குன்னு வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான் பாருங்க. எத்தனையோ தடவை மனசு மாதிரி வெளியே வந்திருக்கலாம். இப்போ கூட நிறைய பேர் 7% எனக்கு லாபம் வந்தா கூட கும்பிடு ஓட்டு வெளியே வந்துடும் ஜாமி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தகுதியான பங்குகள் ஒருத்தருடைய போர்ட்போலியோவில் இருக்கும்பொழுது எத்தனை முறை இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்றது மேலே வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ கூட 3 நாளைக்கு முன்னாடி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கான். மொத்தமே 10 பேர் தாங்க இந்த மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஐசிசி பேங்க், HDFC பேங்க்னு மொத்தமே லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு 15-20 பேர்த்துக்குள்ள தான் இருப்பான் நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்குள்ள. அவங்களுடைய வேலையை இப்படின்னு ஏறி ஆடிக்கிட்டு இருக்கிறது தான். அப்புறம் சில சமயங்களில் வந்து இப்படி மொத்தமாக கீழே தொங்குவான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவான், அப்புறம் சில சமயங்களில் இப்படி மேல் நோக்கி ஏதாவது ஒரு கந்தரகோலம் அப்படின்ற சும்மா மட்டும் ஒரு கடையில் இருக்க மாட்டானு. அந்த வகையில் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற பங்கு மற்ற எல்லாரும் பார்த்து பொறாமைப்படும்படியாக தற்போதைய நிலைமையில 4 நாளைக்கு முன்னாடி கூட பல பேர்த்த காப்பாற்றி விட்டுருக்கு. ஒரு நண்பர் சொல்றாரு, இப்ப நிறைய வீட்டம்மாக்கள் கிட்ட நகை இருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது புருஷர்களை விட பொண்டாட்டிகள் அதிகமா பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஷேர் கூட வாங்காம. உண்மைதாங்க, இது உண்மைதான். ஏற்கனவே மாசத்துக்கு 1000 ரூபாய் பணம் வருது அப்படின்னு சொன்ன உடனே, இங்க வா, நீ எனக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு செலவு பண்ற மாசத்துக்கு இந்த வாங்கிட்டு போய், இனிமேல் நீ எதுவும் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மிகவும் பணக்காரிகளாக ஆகிவிட்டதனால் இந்த ஏழை கணவன்மார்களை பார்த்து ரொம்பவுமே பந்தா பண்றாங்க. நண்பர்களே, நம்ம அடிக்கடி நம்மளுடைய மார்க்கெட்டை ஒரு புல் தடுக்கி பயில்வான், நம்ம நிஃப்டி வந்து ஒரு புல் தடுக்கி பயில்வான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேளுங்க, இப்போ பாருங்க, ஒரு நண்பர் 7 நாளைக்கு முன்னாடியே என்னுடைய போர்ட்ஃபோலியோ 30,000 ரூபாய் லாபத்தில் இருந்துச்சு. கடந்த 3 நாட்களாக மார்க்கெட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஃபிளாட்டாக தான் இருக்கான். ஆனால் எனக்கு 25,000 ரூபாய் இறங்கி இப்போ வெறும் 5,000 ரூபா தான் லாபத்தில் இருக்குது அப்படின்றார். இத்தனைக்கு மார்க்கெட் பெருசாக கிராஷே ஆகலை, சும்மா ஃப்ளாட்டாக இருந்ததுக்கே இப்படி போர்ட்ஃபோலியோவில் பணத்தை காலாமல் போனாக்கா
அப்ப இவன் என்ன பயில்வானா? கிடையாது, இவன் ஒரு புல் தடிக்கி பயில்வான். நண்பர்களே, நம்மளுடைய பரஞ்சோதி நண்பர் சொல்றது அத்தனையும் சத்தியம். இப்பெல்லாம் 1 கோடிக்கு மதிப்பே கிடையாது, ஒன்றும் வேல்யூவே கிடையாது. நீங்கள் போய் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கனாலும் 5 கோடி 2 கோடி 10 கோடி அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்போ தேதியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சொகுசான வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், வீட்டுக்குள்ள அலங்காரம் பண்ணணும் அப்படின்னாக்கா 5 கோடி டு 10 கோடி இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு 1 கோடி இருக்குது அப்படின்னாக்கா அதை வச்சு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம், இல்லைன்னா அதை வச்சு ஒரு நல்ல தொழில் பண்றதை பத்தி யோசிக்கலாம், அல்லது தங்கத்தை வாங்கி வைக்கலாம். இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு வேல்யூ அப்படின்றது 1 கோடிக்கு இருக்கு. மற்றபடி நீங்க வீடு வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டுறீங்க, அல்லது வீடு கட்டி உள்ள நல்ல பர்னிச்சர்லாம் பந்தாவா பண்றீங்க அப்படின்னாக்கா கும்பா குட்டி தான். சரி நண்பர்களே, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ உடம்புல ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 2000 பாயிண்ட் மட்டும் நிஃப்டி ஏத்தி விட்டான்னு வச்சுங்களேன், பல பேர்த்துக்கு மைண்ட்ல பிரஷர் என்பதே இருக்காது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.